Hello students, welcome to my channel Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா example 1.3 10th standard example 1.3 எடுத்துக்காட்டு 1.3 இது ஒரு important sums. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 sum ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை 10 sum ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் சென்டம் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தென் வெரிஃபை தட்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் இன்ட்டு பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அதேமாதிரி என்பவற்றை சரிபார்க்க தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு எ நேச்சுரல் நம்பர் 1 greater than எக்ஸு லெஸ் தென் 4. சரிங்களா? greater than எக்ஸ்னால் நேச்சுரல் நம்பர் ஒன்றுக்கு அப்புறம். ஸோ ஒன்றுக்கு அப்புறம்னா 2 வரும். அடுத்து இப்போ ஃபோருக்குள்ளே அப்படின்னா 3. 2, 3 தான் ஏயோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர் 0 greater than or equal to எக்ஸு லெஸ் தென் 2. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0. ஸோ லெஸ் தென் 2 நமக்கு இங்கே ஈக்குவல் கொடுக்கல. ஸோ நம்ம 2க்குள்ளே தான் வரும். ஸோ 1. ஸோ சியோட வேல்யூ பாருங்கள். அடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எ நேச்சுரல் நம்பர்லேருந்து லெஸ் தென் 3க்குள்ளே. அப்போ என்ன வரும்? சியோட வேல்யூ 1,3 1,2 சாரி 3க்குள்ளே தானே. ஸோ 1,2. ஸோ ஏபிசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ யூனியன் சி. கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேலே எழுதிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னொருத்தரையும் கூட எழுதிக்கலாம். 2,3 0,1 சியோட வேல்யூ வந்து 1,2. சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ்னால் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு எப்போவுமே செட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். சிங்கிளாக இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத எடுங்க. பி யூனியன் சினா இது ரெண்டுமே வரும். ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ஒரு நம்பர் ஒரு டைம் தான் எழுதணும். 0,1,2. சரிங்களா? இது பி யூனியன் சி. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏயும் பி யூனியன் சியும் சேர்த்து நம்ம எழுதணும். சேர்த்துனா என்ன? கிராஸ். இங்கே ஏயோட வேல்யூ எழுதிக்கோங்க 2,3. அடுத்து பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சோம்? பி யூனியன் சி 0,1,2. 0,1,2. இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி இதை அப்படியே எழுதுங்க. 2,0. இங்கே பாருங்கள் 2,0. அடுத்து 2,1. அடுத்து 2,2. அடுத்து 3,0. 3,1 3,2. அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாமா? அடுத்தது என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ எழுதிக்கோங்க 2,3, பி எழுதிக்கோங்க 0,1. இப்போ ஏ கிராஸ் பி எழுதலாமா? ஏ கிராஸ் பி என்ன வரும்? 2,0 2,1. அடுத்து 3,0 3,1. ரொம்ப ஈஸி, கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் சி இங்கே சைடில் எழுதிக்கோங்க. ஏயோட வேல்யூ என்ன? 2,3. அடுத்து சியோட வேல்யூ என்ன? 1,2வா? நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா அந்தந்த ஸ்டெப்புக்குள்ள மேலே எழுதிக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். 2,1 2,2 2,1 2,2. அடுத்து 3,1 3,2. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட்டாக நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டுத்தையும் 2 ஈக்குவேஷன்லையும் எழுதி நம்ம சேர்த்து எழுதணும். அதை 1 டைம் தான் எழுதணும். சரிங்களா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாமா? 2,1 ரெண்டுலேயுமே இருக்குது. 2,0 ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே 2,0 2,1 2 டைம் இருக்குது. நம்ம 1 டைம் எழுதுனா போதும். 2,1. அடுத்து 3,0. அடுத்து 3,1 3,1 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 1 டைம் எழுதுனா போதும்.
அடுத்து 3,2 இங்கே இருக்குது. ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதுறோம் இல்லையா. இப்போது ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, A cross B union C. அதுலேயும் பாருங்கள் ஈக்குவேஷன் 2 இதையும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ நமக்கு ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா. 2,0 இதில் இருக்குது, 2,0 இதுலேயும் இருக்குது, 2,1 இதில் இருக்குது, 2,1 இதில் இருக்குது, 3,0 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் வெரிஃபைடு. நிரூபிக்கப்பட்டதுன்னு நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A cross B intersection C, A cross B intersection A cross C. இதுதான் நம்ம ABC 3 வேல்யூ நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. A cross B intersection C. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா B intersection C கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு B intersection C அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, 1 தான் காமனாக இருக்குது. ஸோ B intersection C வந்து 1 வரும். ஓகேங்களா. அடுத்து A இன்ட்டு இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம எழுதணும். A cross B intersection C. இப்போ ஏயோட வேல்யூ எழுதிக்கோங்க 2,3. B intersection Cயோட வேல்யூ என்னது 1. இப்போ A cross B intersection C is equal to இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் 2,1 நெக்ஸ்ட்டு 3,1. இது equation 1. ஓகே. அடுத்து RHS எடுத்துக்கோங்க. A cross B intersection A cross C. இதில் ஏயோட வேல்யூ என்ன 2,3. ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதி போட்டால் தான் நமக்கு வந்து அது புரியும். சம்டைம்ஸ் நம்ம நம்பர்ஸ் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் கிளியராக அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை டேரெக்டாக போட தெரிஞ்சால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கலாமா. A cross B 2,0 2,1 2,1. அடுத்து 3,0 3,1. A cross B கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து A cross C. ஏயோட வேல்யூ என்ன 2,3, சியோட வேல்யூ 1,2. ஓகே. இப்போ A cross C கண்டுபிடிக்கணுமா. A cross C 2,1 2,2. அடுத்து 3,1 3,2. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போது A cross B intersection A cross C. இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள். A cross B A cross C இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது 2,0 இருக்குது, இங்கே இல்லை. 2,1 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ வந்து 2,1. நெக்ஸ்ட்டு 3,0 இங்கே இல்லை, 3,1 இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ 3,1. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள் 2,1 3,1. ஈக்குவேஷன் 2 பாருங்கள் 2,1 3,1. ஓகேங்களா. ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, நிரூபிக்கப்பட்டது. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் சம்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.